சிறுநிதி வங்கிகளைப் போலவே பண பரிமாற்ற வங்கிகள் எனும் பேமெண்ட் பேங்க்ஸ் எப்படி செயல்பட போகின்றன, இவற்றை தொடங்க அனுமதி பெற்றுள்ளவர்கள் யார் போன்ற விவரங்களை பார்க்கும்போது புருவம் உயர்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சிறுநிதி வங்கிகளைப் போல பேமெண்ட் பேங்க்ஸ் என்கிற பணப்பரிமாற்ற வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்க அனுமதி இல்லை. எனினும் மற்ற எல்லா நிதி சேவைகளையும் செய்ய முடியும். உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் என்ற வரம்புக்குள் டெபாசிட் பெறலாம். இவ்வங்கி பெயரில் தனியாக காசோலை எனும் செக் புக் அச்சிட்டு பயன்படுத்தலாம். டிமாண்ட் டிராஃப்ட் போன்றவை மூலம் மற்றவர்களுக்கு பணப்பரிமாற்ற பணியில் ஈடுபடலாம். தங்களது வாடிக்கையாளருக்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்க டெபிட் கார்டு வழங்கலாம். ஆனால் கிரெடிட் கார்டு வழங்க அனுமதி இல்லை. மற்ற பெரிய வங்கிகள் சார்பில் கிராமப்புற மக்களுக்கான நிதி சேவை வழங்கும் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் சேவை பணியிலும் ஈடுபடலாம். இது தவிர இணையதளம் மூலம் வழங்கப்படும் வங்கி சேவை பணிகளிலும் இவை அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்த வகை வங்கிகளை தொடங்க பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. உதாரணமாக பிர்லா குழுமத்தைச் சேர்ந்த ஆதித்யா பிர்லா நுவோ, தொலைத்தொடர்பு துறையின் முன்னணி நிறுவனமான ஏர்டெல் குழுமத்தின் ஏர்டெல் எம் காமர்ஸ், மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் வரும் அஞ்சல் துறை, பினோ பேடெக் போன்றவற்றை சொல்லலாம். இவை தவிர பங்குச்சந்தையில் விற்பனையாகும் பங்குகளை எலக்ட்ரானிக் வடிவில் பாதுகாக்கும் பணியில் உள்ள நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி, நாட்டின் பிரபல தொழில் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போன்றவற்றோடு ஸ்ரீ திலீப் சாந்திலால் சிங்வி, ஸ்ரீ விஜய் சேகர் சர்மா, இந்திய மென்பொருள் தொழில் நிறுவனங்களில் தனித்தன்மை கொண்டுள்ள டெக் மஹேந்திரா, தொலைபேசி துறையின் மற்றொரு பிரபல குழுமத்தைச் சேர்ந்த வோடபோன், எம் பிசா போன்றவை தங்களது பேமெண்ட் பேங்கை விரைவில் தொடங்க உள்ளன. இவை தவிர தமிழகத்தின் மற்றொரு முன்னணி தொழில் குழுமமான சோழமண்டலமும் விண்ணப்பித்து லைசன்ஸை பெற்றிருந்தாலும் அதிக எண்ணிக்கை நிறுவனங்கள் களமிறங்க இருப்பதால் தான் விலகிக் கொள்வதாக கூறி தனக்கு கிடைத்த அனுமதியை ரிசர்வ் வங்கியிடமே அது திரும்ப ஒப்படைத்துவிட்டது.